கைஸ் சூப்பரான மேட்ச். 2வது சூப்பர் ஓவருக்கு போய் ஆப்கானிஸ்தான் மேட்சை ஜெயிச்சிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா மேல. அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப ஆசை. ஆனா பாவம் ஆப்கானிஸ்தான் தோத்து போயிட்டாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவ்ளோ டஃப் குடுத்த ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பெரிய சல்யூட். அம் செம்மையா இருந்தது. அவங்களுடைய சேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்க சாரி 2 சூப்பர் ஓவர்ல போட்ட எஃபோர்ட் ஆகட்டும், சூப்பரா இருந்தது. எஸ்பெஷலி குர்பாஸ். அவர் தான் ஃபுல்லா ஹார்ட் பிரேக் ஆயிருப்பார் நேத்து. ஏன்னா சேஸ் பண்ணும்போதும் ஃபுல்லா அடிச்சது அவர் ஒருத்தர் தான். 84 ரன்ஸ். அந்த டார்கெட்லயே 186 தான். அதில 80 பாதி ரன் அடிச்சதே இவர் தான். அதுக்கப்புறம் திருப்பி அ சூப்பர் ஓவருக்கு வந்து சூப்பர் ஓவர்ல அது இன்னொரு பிளேயர் அஸ்மத் அவர் அடிச்சாரு. 2வது சூப்பர் ஓவர்ல ஸ்டார்ட் பண்ணது நபியும் இவரும். ஆனா ஸ்ட்ரைக் வந்தது கடைசி 4 பால் 3வது பாலும் அப்பதான் வந்தாரு. எல்லா பாலும் 6 அடிச்சா தான் மேட்ச் ஜெயிக்க முடியும் மாரி இருந்தது. 4 பால் 4 6 அடிச்சா தான் மேட்ச் ஜெயிக்க முடியும். 3 6 அடிச்சாரு. கடைசி 6ல 6 இல்ல கடைசி 6 அடிக்க ட்ரை பண்ண போய் கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாரு. ம். டிசப்பாயிண்டட். ஐ மீன் ஐ திங்க் நேத்து மேட்ச் பார்த்த எல்லாருமே வுட் ஹேவ் சப்போர்ட்டட் மோஸ்ட்லி ஆப்கானிஸ்தான். ஏன்னா ஃபார் த எஃபர்ட் அண்ட் ஃபைட் தட் தே கேவ் எஸ்பெஷலி டூ அ டீம் லைக் சவுத் ஆஃப்ரிக்கா விச் இஸ் ஸோ ஸ்ட்ராங். ஸோ ஃபர்தர் டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ மேட்சோட குயிக் சம்மரி பார்த்துடலாம். மேட்ச் 13 இது நடந்தது வந்துட்டு அகமதாபாத்ல. டாஸ் ஜெயிச்சது ஆப்கானிஸ்தான். ஸோ அதனால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா தான் பேட்டிங் ஆடுனது. சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங்ல சொன்னோம்னா 2 கான்ட்ரிபியூஷன் பெருசா இருந்தது. ராயல் ரிக்கர்டன் 61 ஆஃப் 28 டெலிவரீஸ் அண்ட் குவிண்டன் டிகாக் 59 ஆஃப் 41. பவுலிங் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் 2 ஃபார் 28 அண்ட் ஹையஸ்ட் விக்கெட்னா 3 விக்கெட்ஸ் ஃபார் உமர் ஜாய் 3 ஃபார் 41 ரன்ஸ் லீக் பண்ணாரு. பட் ஓகே. இந்த பக்கம் நெக்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடினது ஆப்கானிஸ்தான் டீம்ல பார்த்தீங்கன்னா குர்பாஸ் ஒருத்தன் தான் மேட்சை வந்துட்டு கொண்டு போனது முன்னாடி 84 ஃப்ரம் 42 டெலிவரிஸ். அவன் அதை அடிக்கலன்னா மேட்ச் என்னைக்கோ எப்போ முடிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ ஹி வாஸ் அ லோன் ஃபைட்டர் ஃபார் ஆப்கானிஸ்தான். பவுலிங் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா லுங்கி நிங்கிடி 3 ஃபார் 26. ஹி வாஸ் அ டாப் பவுலர் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. அவர் தான் மெயினாக இருந்தது. கேஷவ் மகாராஜ் ரன் கண்ட்ரோல் இருந்தது. ஒரு விக்கெட் ஃபார் 27. ஸோ நான் முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? எதனால் இந்த மேட்ச் இவ்வளோ சூப்பர் ஓவருக்கு எது போச்சு, என்ன ரீசன் காரணம்? அதில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பவுலர், ஒரு டாப் லைன் பவுலர்னா ரபாடா. அவர் வந்துட்டு 20th ஓவரில் 13 ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் பையன் பாவம் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. ஆனால் அது நோ பாலாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹிட் இருந்தது, பால் அடிக்கல. அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் நிறைய இது. நம்ம கடைசி பால் 4th பாலில் ரன் அடிக்க மேட்ச் டை ஆகிட்டு இருந்துச்சு. ரன் அடிக்க ஒரு சிங்கிள் எடுத்துட்டா மேட்ச் வின் ஆக வேண்டியது. ஆனால் ஃபரூக்கி ரன் அவுட் ஆயிட்டாரு. அப்போ தான் மேட்ச் டை ஆச்சு. டை ஆனதுனால சூப்பர் ஓவர் போச்சு. அது ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவரும் டைல முடிஞ்சனால செகண்ட் சூப்பர் ஓவர் போச்சு. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் வந்து பேட்டிங் ஆடினது ஆப்கானிஸ்தான். குர்பாஸும் அஸ்மத் உமர் ஜாய் அவர் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னிங்ஸை. 17 ரன்ஸ். உமர் ஜாய் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் எடுத்தார். டார்கெட் 17 ரன்ஸ் அடிச்சாங்க. டார்கெட் 18 இருந்தது. அதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் டிவால் பிரபிஸும் மில்லர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் பிரபிஸ் ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. அடுத்து வந்தது ஸ்டப்ஸ். அவர் வந்துட்டு ஒரு 10 ரன் அடிச்சு மேட்ச் டை கொண்டு வந்துட்டு வச்சிட்டாரு. அவரும் கடைசி பால்ல 6 அடிச்சதுனால ஒரு டை ஆயிடுச்சு மேட்ச் இது. ஸோ அதனால செகண்ட் சூப்பர் ஓவர் போச்சு. செகண்ட் சூப்பர் ஓவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுனது சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்க பார்த்தீங்கன்னா பொழந்து தள்ளிட்டாங்க. மில்லர் வந்துட்டு நல்லா அடிச்சிட்டாரு. ஒரு 2 6 இவர் ஸ்டப்ஸ் ஒரு 6 டார்கெட் 23க்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. 23க்கு வந்த டார்கெட் வந்துட்டு அடுத்தது ஆப்கானிஸ்தான் பேட்டிங் வந்தாங்க. எல்லாரும் நினச்சிருப்பீங்க குர்பாஸும் உமர் ஜாய் இவங்க தானே ஃபார்மில் அடிச்சிட்டு இருந்தாங்க 2 ஸ்டார்டிங்லேருந்து. இவங்க வருவாங்க நினச்சிங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா தலைவன் முகமது நபி வந்தார். எதுக்கு வந்தாருன்னு யாருக்குமே தெரியல. அதான் மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக இருந்திருக்க வேண்டியது டிஸ்கஷனுக்கு. எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆனாங்க. ஈவன் இன்க்ளூடிங் த கமெண்டேட்டர்ஸ் தேர் ஆல் டேக்கன் பேக் பை வை டிட் முகமது நபி டேக் த கார்டு. அந்த ஃபர்ஸ்ட் பால் எதுக்கு அவர் ஆட ஃபேஸ் பண்ணார். உமர் ஜாய் கூட அடிச்சிருக்கலாம். பட் அதை பதில் யாருக்குமே தெரில. தோத்ததுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம் தெரில. ஆனால் அவர் ட்ரை பண்ணார். ஃபர்ஸ்ட் பால் ஒன்றும் ஆகல. செகண்ட் பால் அவுட் ஆகிட்டு போயிட்டார். டக் அவுட். குர்பாஸ் வந்தார். குர்பாஸ் வந்துட்டு இன்னும் 4 டெலிவரிஸாக இருந்துச்சு. 24 ரன்ஸ் வேணுமா இருந்தது. ஏன்னா டார்கெட் 23 24 அடிச்சா தான் வின். 4 6 அடிச்சா மேட்ச் அவங்களுக்கு, இல்லைன்னா மேட்ச் போச்சு. அப்படி இருந்த சுச்சுவேஷன்லையும் பாவம் 3 பால் கண்டினியூஸாக 6 அடிச்சு 18 ரன்ஸ் மட்டும் மேட்ச்சை கொண்டு வந்தான். அதுக்கு கடைசி பால் அடிக்க போய் அவுட் ஆகிட்டான். ஸோ இதுதான் இந்த டோட்டல் ஆப்கானிஸ்தான் ஹார்ட் பிரேக்கோடைய ஒரு குட்டி ஸ்டோரி. நிறைய இடத்துல ஜெயிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. பட் அது luck was not on their side. Plus, I think certain decisions were not right, is what I feel. But overall, சூப்பரான கேம் இந்த வேர்ல்ட் கப்புக்கு. ஸோ ஓகே. உங்களுடைய தாட்ஸு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர் யூ ஹேவ் எனி ஃபீட்பேக் ஃபார் த சேனல், ப்ளீஸ் ஷேர் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்குறீங்க? டு யூ ரிக்வயர் சம் ஸ்டாட்ஸ், சம் இமேஜஸ், சம் கிராஃபிக்ஸ்? பிகாஸ் எல்லாமே போட முடியாது. நிறைய விஷயம் காப்பிரைட் இஷ்யூ இருக்குது. எல்லாமே சும்மா அங்கேருந்து இன்டர்நெட்டில் எடுத்து போட முடியாது சேனலில். ஸோ தட்ஸ் ரீசன் யூ வில் see nothing much. We can't put video clippings, we can't do so all that. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இட்ஸ் கோன் பி சிம்பிள் கான்வர்சேஷன். 1 or 2 இமேஜஸ் விச் இஸ் மீடியா ப்ரெசென்ட் பண்ணுறது, அது நம்ம எடுக்கலாம். அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதர்வைஸ் இஃப் யூ திங்கிங் ஃபார் சம்திங் தட் ஐ கேன் இம்ப்ரூவ், ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ உங்கள் தாட் என்ன? இந்த வருஷத்தில் யாராவது
ஒரு பெரிய டீம் அப்செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த டீம் யாரா இருக்கும்? அத நீங்க உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. தேங்க் யூ.